சூரிய குடும்பம் அதன் வகைகளும் பல்வேறு விதமாக பிரிக்கப்பட்டுள்ளன. அதில் ஒரு வகை சூரிய கிரகங்கள். இதில் சூரியன், சுக்கிரன், புதன் அடக்கம். இந்த கோஷ்டியை சீக்கிரகா என்று சூரிய சித்தாந்தம் கூறுகிறது. இதற்கு விரைவாக நகரும் கிரகங்கள் என்று பொருள்படும். அதாவது சூரியனை ஒட்டி சூரியனின் ஈர்ப்பு மற்றும் விளக்கு வேகத்தில் அதிகமாக ஆட்பட்டு அதனால் வேகம் கொண்ட கிரகங்களாகும். ஆத்மாவோடு நெருங்கிய தொடர்பு கொண்ட கிரகங்கள். அடுத்து வாயு கிரகங்கள். குரு பகவான், சனி பகவான். இதை கேஸ் ஜெயின் பிளானட் என்று கூட ஆங்கிலத்தில் அழைக்கிறார்கள். ஏனென்றால் இந்த கிரகங்கள் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் போன்ற வாயுக்களே அதிகம் உள்ளது. பிராண சக்தியோடும் கர்மாவோடும் நெருங்கிய தொடர்பு கிரகங்கள். சாய கிரகங்கள். ராகு, கேது. சாய கிரகங்கள் அதாவது நிழல் கிரகங்கள் சூரியன், பூமி, சந்திரனின் எதிர்நிழல் கிரகங்களாகும். மனதின் நேரெதிர் இயக்கத்திற்கு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய கிரகங்கள். பிறப்பு, வினை, மாயை போன்றவற்றிற்கு முக்கிய பங்காற்றக்கூடிய கிரகங்கள். அதனால் சந்திரனோடு தொடர்புடைய கிரகங்கள். அடுத்து நட்சத்திரங்களின் பதி சந்திரன். இந்த நட்சத்திரங்களின் பதி என்று சந்திரனுக்கு சிறப்பு பெயர் உண்டு. அதாவது நட்சத்திரங்களின் துணைவன், கணவன் என்று இதற்கெல்லாம் பொருள். சந்திரனை நட்சத்திரங்களையும் கொண்டே நமது காலக்கணிதங்கள் பல கணிக்கப்படுகிறது. அடுத்து பூமி புத்திரன் செவ்வாய். பூமாதேவிக்கு பிறந்தவன் செவ்வாய் என்பது புராணங்களின் கூற்று. புவியில் உள்ளது போன்ற எரிமலைகள், பள்ளத்தாக்குகள், பாலைவனங்கள், பனிமூடிய துருவ பகுதிகளை கொண்டது. செவ்வாயின் சுழற்சி காலமும் பருவ மாற்றங்களும் புவிக்கு உள்ளதை போன்றதே உள்ளது. மணல் போன்ற இரும்பு தாது துகள்கள் அதிகம் கொண்டுள்ளதால் இதற்கு சிவப்பு வண்ணமும் மண் தாதுவால் நிறைந்துள்ளதால் இதற்கு பூமி புத்திரன் என்ற சிறப்பு பெயரும் உண்டாயிட்டது.